தினமும் ராத்திரி 2 மணி இருக்கு. சரி தூக்கம் வரலையேன்னு நான் என் இன்ஸ்டாகிராம்குள்ள போனா எனக்கு வர ரீல்ஸ்லாம் the creepy image I came across, the ghost experience I had, the paranormal experience I had அப்படின்னு சொல்லி என்ன பயமுறுத்தி கமெண்ட்ஸ்ல எல்லாரும் ஆமா எனக்கும் நடந்துச்சு எல்லாருக்கும் இது நடக்கும்னு சொல்லி அதை நான் பார்த்து பயந்து அப்புறம் என்னாச்சு பார்க்கலாம். நான் உங்க மணி and welcome to Money Show. Hi friend and welcome to எனக்கே பயமா இருக்குங்க. நம்ம பெரிய blood you are not Rishipedia. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான டம்மி பீஸா இருக்கேடா. ஹாய் ஃப்ரெண்ட் அண்ட் வெல்கம் டு another episode of filming at 2 AM. ஸோ நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரியே எனக்கு டெய்லி ராத்திரி நான் கொஞ்ச நாள் முன்னாடி வேற மாதிரி புலம்பிட்டு இருந்தேன். இந்த உலகத்தை பார்த்தா பயமா இருக்குன்னுலாம் இப்ப பயமுடுத்துற மாதிரியே கட்டிட்டு போட்டு பயமுடுத்துறாங்க. டெய்லி ராத்திரி ஏதாச்சும் ஒரு அக்கா ghost story I came across in Reddit அப்படின்னு பயமுடுத்துறாங்க. இல்ல ஏதாச்சும் ஒரு அண்ணன் what is the out of body experience you had அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் அவர் பயமுடுத்துறாரு. அதனால இவங்களெல்லாம் பார்க்கும்போது என் மனதுல ஒரே நபர் தி ஓஜி பேய் கண்டென்ட் போடுபவர் ரிஷிபீடியா அண்ணன் எனக்கு ரொம்ப வருஷமாலாம் தெரியாது. இந்த குவாரண்டைன் டைம்ல தான் நான் அண்ணன் வீடியோ நிறைய பார்த்தேன். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப்பா உட்கார்ந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணுவோம் அண்ணன் வீடியோஸ். அண்ட் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அண்ணன் ஆனா போயிட்டாரு. சோ தனியா பேய் கதையை படிக்க பயமா இருந்துச்சு நண்பர்களே. சோ நான் உங்களை கூட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்ப என்ன பண்ண போறோம்னா பேய் கதைகள் படிக்க போறோம். லைக் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், கதை கிடையாது நிஜம் அப்படின்னு மக்கள் கிளைம் பண்ற எக்ஸ்பீரியன்சஸ். அதனால வில் ஸ்டார்ட். r/paranormal r/ghosts அப்படின்லாம் நிறைய சப்ரெடிட் பேஜஸ் தேடி வச்சிருந்தேன். நம்ம ஃபர்ஸ்ட் r/paranormal குள்ள போலாம். லைக் paranormalனா அமானுஷம். நான் ட்ரூ டு தி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும். நிஜமாலே ராத்திரி 2 மணிக்கு தான் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஃப்ரீக்கிங் அவுட். வாட் இஸ் திஸ்? என்னது எனக்கு ஒன்னும் தெரியலையே. கதவுல ஏதாச்சும் இருக்கா? ஓ என்னங்க ஜன்னல் வழியா யாரோ எட்டி பாக்குறாங்க. காஞ்சரிங் படம் மாதிரி இருக்கு. I am the only one home. I went outside to feed our chickens and looked up and saw this in the bathroom window. I took a picture and zoomed in, looked back up and nothing was there. இது காஞ்சரிங்ல வர ஒரு சீன் தானே, அந்த வெளியே இருந்து எட்டி பார்த்தோன்னா ஜன்னல்ல அந்த பொண்ணு நிக்குமே அதானே. இல்ல என்ன சொல்றாங்க, well after some photo editing it looks to me like photoshop manipulation. First photo with the face is lower in resolution compared to the third one. அது fake. ஏமாத்துறீங்களாங்க என்ன? உண்மை கதைகளை தேடி வந்தா என்ன ஏமாத்த பாக்குறாங்க. I swear on my life this is 100% real. பேக்ரவுண்ட் என்டிட்டி மாதிரி ஏதோ நிக்குது நண்பர்களே. பின்னாடி யாரோ நிக்குறாங்க. This is a photo in a series of photos taken in quick succession by my mother-in-law of my daughter. The post போட்டவங்களோட பொண்ணு அவங்க அவங்க மாமியார் போட்டோ எடுத்துருக்காங்களா. She was downloading her camera and deleting files-னா என்னன்னு தெரியாது. When she noticed the background, only my mother-in-law, the photographer, my father-in-law, my daughter and the biggest dog on earth that barked at everything where the house okay. Mother-in-law claims to have experienced and seen strange things. For example, faces in windows not reachable from ground, shadows moving quickly, smell of cologne or cigarette டார் பைப் ஸ்மோக். இவங்க மாமியார் நிறைய விஷயம் பார்த்ததா கிளைம் பண்றாங்க. இந்த ஸ்மெல் எல்லாம் வருது, ஷேடோ உருவங்கள்லாம் நகருது அப்படின்னு ஜன்னல் வழியா நாட் ரீச்சபிள் கையில் எட்டாத தூரத்துல பார்த்தாங்களாம். Her house does back up to a graveyard separated by a creek with a small amount of woods on both sides. வீட்டு பக்கத்துல சுடுகாடாங்க, ஒரு குட்டி உட்ட வச்சு செப்பரேட் பண்ணிருக்காங்களாங்க. Look behind my father-in-law and foyer with glass door behind. You have to open the full image. There is a second photo zoomed in on the figure. என்னங்க, everyone who have ever said they swore on their life or their mother's life, the grandmother's life, have turned out to be a liar. எங்க அம்மா சத்தியமா ரொம்ப. ஓ இங்க நிறைய பேர் பொய்யா போட்டோ போட்டுட்டு இருக்காங்களா? ஓகே
என்னங்க ஏங்க ஏங்க இது ஐயோ. சரி, இந்த போட்டோவை நம்ம கடந்து போலாம். The person has their hand up in the door frame. There is a bandage hanging from their shirt and you can see some of the identification on the badge. On their left side they have something they are carrying. They also wear glasses on top. கண்ணாடி போட்டிருக்காங்களா தலைக்கு மேல? ஓ ஓகே. The eyes glow in the first dark pic and more when enhanced, which is normal living breathing person. ஆங்க இப்ப என்னது இதுவும் ஏமாத்து வேலை, ஏதோ ஒரு மனுஷன் இருக்கான் பின்னாடின்னு சொல்றீங்களா? நான் போட்டோஸ் வேணாம், எனக்கு கதைகளுக்கு போறேன் பேசாம. Strange thing that happened in my apartment a couple years ago and something I still see. பாப்போம். என்ன இவ்வளவு பெரிய கதையெல்லாம் படிக்க முடியாது ஐயா. இந்த தெர்மல் கோஸ்ட் கேமராலாம் ஞாபகம் இருக்கா நண்பர்களே? இந்த ஷோ டிவி ஷோலாம் போடுவாங்க, கோஸ்ட் கேமரா அப்படின்னு சொல்லி காலி இடத்துல காட்டுவாங்க. உங்க ஒரு ஆள் நிக்கிற மாதிரி அந்த தெர்மல் கேமரால தெரியும். How did that happen? And இந்த சவுண்ட் இது வந்து நாங்க நைட் இங்க வச்சுட்டு போறோம், காலையில வந்து கலெக்ட் பண்ணிக்க போறோம்னு பார்த்தா அந்த சவுண்ட் ரெக்கார்டர்ல பேய் குரல்கள் கேட்கும். அதெல்லாம் உண்மையா இல்ல நம்மள டிவில ஏமாத்துனாங்களா? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா அதை பார்த்தெல்லாம் நான் பயந்து இருக்கேன். வீட்டுல அதை பார்க்காத பயமா இருக்கும்னு சொல்லுவாங்க, திருட்டுத்தனமா பார்த்து பயந்து இருக்கேன். அதனால அதெல்லாம் என்ன கணக்கு, ஏமாத்துறாங்கன்னா எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க friends. People who worked in haunted places. What was your wild encounter? Like in the haunt செய்யப்பட்ட இடங்கள்ல வேலை பார்த்தவங்க. Not encounters but strange noises. Every night I worked at an old pub in South Yorkshire. We heard someone or something walking about in the room directly above the bar. But that room was closed off and there was no access in or out of that room. No way in, but someone was stomping about there every night. உள்ளே அந்த ரூமுக்கு போக முடியாதா, ஆனா யாரோ ஜங்குன்னு குதிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்களாம். We would go and stand outside the room because we couldn't get in and we could clearly hear footsteps walking the length of the room. We would call out but it won't stop. We would knock the door, it won't stop. Weird but not scary. Not scary. நான்லாம் வேலையை விட்டுருவேங்க அன்னைக்கே. என்னங்க சர்வைவல் ஸ்கில்ஸ் இல்லாம இருக்கீங்க. அடுத்து I used to work at Jedediah Smith State Park in California. Okay, US எங்கயோ. Our main entrance station was extremely haunted. Things would go flying across the room by themselves. அப்போ உண்மையாங்க இதெல்லாம். Our locker door in the bathroom would randomly open and close. It scared me and all of my co-workers. உருளெல்லாம் பறக்குதா, கதவு மூடி திறக்குதா. Come to find out the campground was built on a Native American burial ground and there are literally dead bodies in our campground. சூப்பருங்க. அண்ட் இந்த ஒரு கதை உங்க ஸ்கூல்ல நடந்துச்சான்னு எனக்கு தெரியணும். இது எல்லா ஸ்கூல்லயும் நடக்கிற விஷயமா இல்ல என் ஸ்கூல்ல மட்டும் பொய் சொன்னாங்களா இல்ல இது உண்மையான எனக்கு இனி வரை தெரியாது. என் ஸ்கூல்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து எங்க ஸ்கூல் வந்து ஒரு சுடுகாடா இருந்துச்சாம், அந்த சுடுகாட்டுக்கு மேலதான் எங்க ஸ்கூலை கட்டுனாங்களாம். இப்படி ஒரு கதை சொன்னாங்க. நம்புற மாதிரியாங்க இருக்குது. கேர்ள்ஸ் பாத்ரூம்ல வந்து ஒரு கடைசி பாத்ரூம் எப்பவுமே லாக் ஆகியே இருக்கும், அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் வந்து அது என்ன சொல்றது, நான் ரொம்ப டூ மச் இன்ஃபர்மேஷனா இருக்கும். பட் ஓகே, ஸ்கூல்ல வந்து நான் எப்பவும் ரெஸ்ட் ரூம்ஸே யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா நாத்தமா இருக்கும்னு எனக்கு பிடிக்காது. பட் அன்னைக்கு வேற வழி இல்லாம போலான்னு இந்த லாஸ்ட் பாத்ரூம்க்கு போனேன்னா அப்பதான் எனக்கு இந்த கதவு தெரிய வந்துச்சு. இந்த கதை தெரிய வந்துச்சு. அங்க போன உடனே அந்த கதவு திறக்க முடியல, அப்ப அந்த பாத்ரூம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த பாத்ரூம்குள்ள ஒரு பொண்ணு தூக்க மாட்டி செத்து போச்சான். அந்த கதவு திறக்க முடியாதப்போ இழுத்தா ஒரு கேப் வரும், அந்த கேப் வழியா பாரு உள்ள கயிறு தெரியும், அந்த பொண்ணு தொங்குன கயிறு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு பயமுடுத்தும் செயலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நடுவுல அந்த ஸ்கூல் நான் படிச்ச ஸ்கூல் வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு இடத்துல இருந்து 2 மரத்தை வெட்டினாங்க. மரத்தை வெட்டிட்டு, ஆனா அந்த ஸ்டம்ப் இருக்கும்ல, மரத்தை வெட்டின இடத்துல அந்த மரத்தோட மார்க் இருக்கும்ல, அது மேல சிமெண்ட் போடாம மரத்தை சுத்தி சிமெண்ட் போட்டிருந்தாங்க. போட்டுட்டு அந்த மரத்தை சுத்தி எல்லோ பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. லைக் அந்த சர்க்கிள் இருக்குன்னா அதை சுத்தி ஒரு எல்லோ பெயிண்ட் சர்க்கிள் அடிச்சிருந்தாங்க அந்த மரத்தை வெட்டின இடத்துல. எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் இருக்கு, மேல அப்படியே சிமெண்ட் போட்டிருந்தா ஈவனா இருந்திருக்கும், அந்த தர நடந்துட்டு வந்துட்டு எல்லாம் இருக்கலாம். இந்த மரத்தோட ஸ்டம்ப் ஏன் அங்க விட்டு வச்சிருக்காங்கன்ற கேள்வி எனக்கு ரொம்ப நாளா இருந்துச்சு. என் நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 2 மரம் இருக்கு, அந்த 2 மரத்துல வந்து இந்த ஸ்கூல்ல காதல் செய்த 2 பேர் தூக்கு மாட்டி செத்து போயிட்டாங்க.
அவங்க வந்து இந்த ஸ்கூல வந்து ஹாண்ட் பண்றனால அந்த மரத்தை வெட்ட வேண்டி வந்துச்சு. ஆனா மேல மூடிட்டா வந்து என்ன சொல்றது, அதை எப்படியும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. அதனால அந்த மரத்தை சுத்தி இருக்கு தெரியுமா எல்லோ பெயிண்ட், அது வந்து இந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் கலந்தது. அதுதான் அந்த கலர்ல இருக்கு. அது வந்து அந்த மரத்துல இருந்து அந்த ஆவி வராம இருக்க சுத்தி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சவுண்டட் சில்லி டு மீ. ஆனாலும் லைக் இதெல்லாம் எப்படி உண்மையா இருக்கும் அப்படின்னு சீன் போட்டிருக்கேன். எஸ், ஆனாலும் அந்த மரத்துக்கிட்ட நான் வந்து பயப்படாம போனதே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறீங்க? உங்க ஸ்கூல்லயும் இந்த மாதிரிலாம் கதை சொன்னாங்களா, இல்ல இதெல்லாம் கட்டுக்கதை தானா? எப்படி லைக் அந்த பாத்ரூம் திங் வந்து கட்டுக்கதை தான். ஏன்னா அந்த ஸ்கூல்ல இருந்து நான் வெளில வந்த அப்புறம் கேட்டப்போ சொன்னாங்க, அங்க ஒரு ஆயம்மா சொன்னாங்க இந்த மாதிரி அதை ஸ்டோர் ரூமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனாலதான் அதை யூஸ் பண்ணலன்னு. சோ அது ஒரு கட்டுக்கதை, ஓகே. பட் மத்தபடி இந்த பரியல் கிரவுண்ட் கட்டுக்கதை, நம்ம ஸ்கூல் சுடுகாடு கட்டுக்கதை எல்லாம் உங்க ஸ்கூல்லயும் இருந்துச்சா? அது கட்டுக்கதை தானா? இந்த டீடைல்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட். நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். இது வந்து ரொம்ப வெளிநாட்டு எக்ஸ்பீரியன்சஸா இருக்கு. லைக் இப்ப நம்ம படிச்சதுல கலிபோர்னியான்றாங்க, யார்க்ஷயர்ன்றாங்க, ரிலேட் பண்ணிக்க முடியல. நம்ம வந்து தமிழ்ல ஏதாச்சும் இந்த மாதிரி இருக்கான்னு தேடி பார்ப்போம். சென்னை r/சென்னையில போட்டிருக்காங்க, வாட் இஸ் யுவர் பெஸ்ட் paranormal or ghost experience in Chennai or wherever அப்படின்னு போட்டிருக்காங்க. சென்னை மக்கள் மேபி will be able to relate. I used to live in Chennai a few years ago. My friends had some of the best stories, so I wanted to ask Chennai people. One night my brother and I were chilling in our room before we both fell asleep at 9 p.m. 9 மணிக்கு இவனும் இவங்க பிரதரும் தூங்கி இருக்காங்க. Sometime later I woke up feeling too warm, so I moved to the hall to sleep instead. உள்ள ஒரு மாதிரி வெக்கையா இருக்குன்னு ஹால்ல போய் படுத்திருக்காரு. The house was completely empty except for the two of us, and we were in the process of shifting houses too. Okay. The next morning as we were having breakfast, my brother casually asked, why were you laughing so much at 3 a.m? It was weird because I swear I heard a lady like laugh too. I heard it thrice and just went back to sleep. I was so scared I didn't want to move. Later I just assumed maybe it was someone's TV or my brother watching reels, but that was still a scary experience. நீங்க வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். That is intentionally or unintentionally a best move. In Chennai we lived in a multi-story building ல வாழ்ந்திருக்காங்க. Okay, we were on the first floor, இன்னொரு ஃபேமிலி செகண்ட் ஃப்ளோர், அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல வேற ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு. A narrow staircase ran from ground floor to top floor. கீழே இருந்து மேல எது செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும். Okay, next to our home was a nursing home with a backyard that extended behind our building. ஓ, நர்சிங் ஹோமோட கொல்லை வந்து இவங்க பில்டிங் வரைக்கும் வந்திருக்கு. My room which was on the first floor had a window that opened to this backyard. Backyardல ஏதோ பாத்துருக்காங்க. Though I couldn't see anything. ஓ, பார்க்கல. I could hear sounds from there. Late at night I often heard the sound of anklets. ஒருவேளை ராஜ்கிரண் சலங்க கட்டி வந்திருப்பாரோ. When I shared this with my parents, we all genuinely believed it was a nurse working late shift. And the backyard la edo nurse poirukanga. We lived there for a few years, and it was only after we moved out that my dad told me the building was haunted up. The nursing house, okay? The family on the top floor was constantly harassed by something. Oh, ivanga tangi irundha veedu haunted ah? Knocking on doors, sound of anklets walking on the door, and other disturbances. பயமாகத்தான் இருக்கிறது. Happened when I was in school. Sound of anklet is very common. ஏங்க இன்னொரு சலங்க சவுண்டுங்க. Happened when I was in school. I used to live in a multi-story house on the second floor. Used to hear the sound of anklets from my bedroom thrice, and it used to be so loud that it used to wake me up from deep sleep. Happened thrice, yelled for my mother, and third time it completely stopped after that. There used to be a bright light from the window every time the anklet sound was heard as well. The sound of anklets is very common. I have heard it also until I found an insect which mimics the exact sound. Oh, ஏதோ ஒரு பூச்சி இருக்காங்க இந்த சலங்க சத்தத்தை இமிட்டேட் பண்றது. நான் வந்து சின்ன வயசுல சொல்றதுக்கு கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கு. பட் நான் வந்து இந்த சலங்க சத்தம் வந்து எனக்கு கேட்கும். இந்த கொலுசு சத்தம் வந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப கேட்டு நானும் பயந்திருக்கேன். இந்த அந்த படம் வேற சந்திரமுகிலாம் வந்து கொலுசு சத்தம் கேட்டு நான் பயந்திருக்கேன். பட் கொஞ்ச நாள் கழிச்சு
I found out it was my mother's கொலுசு. நான் தூங்குறப்ப அவங்க சீக்கிரம் எந்திச்சு சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க அது காலையில அப்படின்னு வந்து கொஞ்ச நாட்கள் கழிச்சுதான் உணர்ந்தேன். அதுவரை ராத்திரி யாரோ சலங்க கட்டி எங்க வீட்டுல நடக்கிறாங்கன்னு நினைச்சேன். ஒரு நாள் வந்து அந்த சலங்க சவுண்டு கேட்ட உடனே அந்த சலங்க சவுண்ட் என் ரூமை நோக்கி வந்து கதவை திறந்து எந்திரி 8 மணி ஆச்சு ஸ்கூலுக்கு போனோம்னு சொல்லிச்சு. அப்பதான் வந்து எனக்கு இந்த சத்தம் கேட்டது. காலையில ராத்திரி கிடையாது, சலங்க பேய் இல்ல, மை மதர் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நண்பர்கள். So yeah, குட்டி ஸ்டோரி happened when I was in 4th standard. 90s la nadandirukku. We had one of those wooden TV cabinets to the house. The top shelf of had the TV, the middle one had the VCR and the bottom one was storage space. One night after dinner there's a lot of banging sound coming from the cassette space, as if something is stuck inside. Okay, we think it's a rat, so mom gets a big stick and a rat trap and opens the cassette door. Okay, சத்தம் கேட்டுச்சுன்னு அந்த கதவை திறந்துருக்காங்க. The noise ceases. சத்தம் நின்னுடுச்சு. We shine a torch inside. உள்ள எதுவுமே இல்ல. We leave it. 10 minutes later the sound starts again. Gentle tapping கூட இல்ல, full on banging on. The walls of the cabinet are too thin to the house. Thin to house anything like a rat or a mouse. So இவங்க புரிச்சு போயிட்டாங்க. Dad was posted in another city at that time. My aunt lived in the same building. அவங்க neighbors எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. All of them investigated and the same thing happens. Lot of noise and banging sound, but when they come close to investigate they stop, then starts again as they move away. என்னங்க, everyone is spooked by now. Dad suggests on the phone that we spend the night in aunt's house. Survival instincts உள்ள நபர் இவங்க அப்பா தான். அவங்க ஆண்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. The next morning we come back to the house. The whole room is overturned. There is clothes lying everywhere. Some notebooks are torn out. My toys are strewn across the room. One of the chair is lying on its side and my study table has been pushed up. Study table கீழ கடக்கா. A few feet away. There is no way a rat, even a rabid one, could have done that. அதான், nothing of value is missing. The door and window were not broken. We had no explanation. We spent a few more nights at my aunt's place and then eventually went back. It never happened again, but it's still a mystery. திருப்பி அந்த வீட்டுக்குள்ள போயிட்டீங்களா? சர்வைவல் ஸ்கில் இருந்த உங்க அப்பா அந்த வீட்டுக்குள்ள வந்தாரா? இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அன்னைக்கு நீங்க அந்த வீட்டுல இருந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அந்த ஒரு தாட் உங்களுக்கு வந்திருக்கும் கண்டிப்பா. நம்ம இருந்திருந்தா நமக்கு என்ன ஆயிருக்கும்? அப்படி வந்துமா கொஞ்ச நாள் கழிச்சு அதே வீட்டுக்குள்ள போனீங்க? சொந்த வீடா? சொந்த வீடுனா கூட நான் போக மாட்டேன், நான் வாடகை வீட்டுல தங்கிப்பேன். பட் ஸ்டில் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சொந்த வீடுனா லைக் ஒரு வீடு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு பேய் புடிச்சிருச்சுன்னு வாடகைக்கு போற அளவுக்கு நம்ம காசு இல்ல. பட் அது வாடகை வீடுனா ஐ வில் நெவர் அக்செப்ட். நீங்க வந்து ஏன் அந்த வீட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னு ஐ வுட் பி சோ ஸ்கேர்ட். நான் வந்து எனக்கு பிடிக்காதவங்க வீட்டுல கூட பட்டு தூங்கிக்கிறேன், இதுக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிருப்பேன். Man, your family has balls of steel. I would never set foot in my house if it happened to me. Exactly. ஓகேங்க, பயமுறுத்துறாங்க. I've had an experience in my collegeல நடந்துருக்கு. Okay, I've heard security saying that a section of the college was haunted and a lot of unexplained events happened. Okay, we used to get a lot of we used to get a lot of student projects and work late in college. This one time we were working. It was late night around 11:30 p.m. ராத்திரி 11:30 மணிக்கு இவங்க ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க காலேஜ்ல. We ordered food, ate it, tied up the leftovers in a plastic cover. Okay, tied it up tightly because we didn't want anything leaking. இதெல்லாம் கேட்டாங்கல்ல, குப்பை தொட்டியில போட்டுட்டு கீழே போயிருக்காங்க கை கழுவ. Decided to take a walk to freshen up. After almost 1 hour later we came back. Okay, the leftovers were not in the waste bin, it were on the floor. எலிகிலி வந்திருக்கலாம். Our first thoughts were rats or cats. Now what creeped us all out was that the way in which the leftovers were on the floor. எப்படி இருந்துச்சு? It was almost like somebody sat down and ate everything. ஆள் யாராச்சும் இருந்தாங்களோ, லைக் காலேஜ் தானே, வேற homeless people அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கலாம். Creeped out, we decided to finish our work quickly and get back home. நல்லது. A solid 40 minutes. Why? Work can wait, நண்பா. நீங்க வீட்டுக்கு போயிருக்கணும் உடனே. A solid 40 minutes later, as we walked towards the stairs, my friend suddenly stopped walk. We asked him what happened and he pointed up the stairs. There was definitely something standing there. Couldn't make out the details, but it was like completely black from head to toe.
Okay, like it was wearing a parda dress and standing right up the stairs. We were going down. Everyone saw it. Okay? All of our instincts kicked in instantly. We ran and didn't turn back until we reached the parking lot, and that was the final late night work session. Good, very good. அப்படிதான் இருக்கணும். There were a bunch of you guys. You should have beaten the ghost அப்பா. மாஸ்க் காட்டியதாக உணர்ந்து விட்டார். ஓகேங்க ஐயா, இவங்க ஆண்டி ஏதோ சொல்லியிருக்காங்க இந்த நண்பருக்கு. There was one story my auntie told me. Okay, இப்போ அவங்களுக்கு 55 வயசு ஆகுது. In 2007 she went to attend a marriage in Hyderabad. Okay, இது வந்து ஹைதராபாத் கதை. Stayed at her relative's place. She woke up at 2 to 3 and couldn't sleep as the marriage was scheduled for 6 AM. 6 மணி கல்யாணத்துக்கு 2-3 மணிக்கு தூக்கம் வரலன்னு நினைச்சிட்டாங்க. She was looking out from the balcony to get fresh air. She saw some girl with jewels, flowers and dressed up as a bride in a grand yellow sari. She walked past the building looking and smiling at my aunt. என்னங்க கல்யாண பொண்ணு செத்து போயிருச்சா? My aunt said she wasn't scared but felt weird thinking why there is no one accompanying the bride. Okay. Next day when talking to someone she said this and they said it was a girl who committed suicide just before her marriage as it was a forced arranged marriage like a few months back. அப்புறம் ஏன் அந்த அத்தையை பார்த்து சிரிச்சுது? ஒருவேளை அந்த கல்யாணத்துலேருந்து தப்பிச்சிட்டோன்னு சிரிச்சிருக்கோம் அந்த பொண்ணு. They also said people had similar sightings. My auntie was shocked and had a fever for a few days. This one story she had with full details and whenever I think of it, it scares me. உண்மையான்னு யாரோ கேட்டிருக்காங்க. That's what she told us. She never goes alone out station, never uses yellow saree. Sometimes acts weird on seeing someone in yellow saree. உண்மையாலுமே பயந்து போய் நான் ஏன் கண்ணாடியோட ஃபுல் வீடியோ எடுத்து இருக்கேன் இப்பதாங்க ரியலைஸ் பண்றேன். சாரி அபவுட் தட் சைட். கண்ணாடி கழட்டினோன்னு தான் தெரியுது எவ்வளவு மங்களா தெரியுது கண்ணாடி இல்ல. நான் ஒன் டே லேட்டா தூங்குனேன் 3 AM நினைக்கிறேன். இந்த ஆள் பாருங்க தமிழ்ல எழுதி இருக்காரு. தேங்க்யூ சோ மச். ஐ வாஸ் ஸ்லீப்பிங் லைக் தட். இந்த போட்டோல இருக்கிற மாதிரி முழிப்பு வந்துச்சு. எந்திரிக்கலான்னு பாக்குறேன் முடியல. ஐ ஃபெல்ட் லைக் சம் ஹெவி திங் வாஸ் ஆன் மை பேக். கையும் ரேஸ் பண்ண முடியல. என்னடா இதுன்னு யோசிக்கிறேன். ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்படியே இருந்தேன். அப்புறம் சட்டுன்னு ரோல் பண்ண ஒண்ணுமே இல்ல. ஏதோ பேய் தான் உட்கார்ந்துச்சுன்னு நினைச்சேன். பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு ஆப்போசிட் வேல படுத்துட்டேன். ஸ்லீப் பெராலிசிஸ் உண்மை, அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுவும் என் ரீல்ஸ்ல வரும். ஸ்லீப் பெராலிசிஸ் உள்ளவர்கள் உங்க கதைகளை சொல்லுங்கன்னு. நிறைய கதைகள்லாம் படிக்க ரொம்ப பயமா இருக்கும். லைக் நான் படுத்து கிடக்கேன், முன்னாடி ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க, என்ன திட்டுவாங்க, என்ன இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, என்னால நகரவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. எதிரிக்கு கூட அந்த நிலை வரக்கூடாது நண்பா. நினைச்சாலே பயமா இருக்கும். பட் யா, midnight bus travel around 2 AM. bus stopped for tea break. Okay. அப்போ ஒரு white saree beggar lady came and asked me money, purse எடுத்து குடுக்க போன கேப்ல she disappeared. சரி ஓகே டீ குடிக்கலான்னு போலான்னு கீழே போனேன். she was walking in the middle of the road. then she went inside the dark side of there a lot of trees. எங்க நான்லாம் இறங்க மாட்டேங்க ராத்திரி பஸ்ல டீ குடிக்கலான்னு எடுத்துனா. ஹாரரா இல்யூஷனானு தெரியல. நைட் பாத்ரூம் போக ஏஞ்சேன். போயிட்டு வந்து பார்த்தா எங்க பாட்டி தாத்தா மேல சாஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. நான் பக்கத்துல போய் ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க படுங்கன்னு டச் பண்றேன். பாட்டி உட்கார்ந்து இல்ல, பக்கத்துல படுத்துதான் இருக்காங்க. பயத்துல பட்டுன்னு ஓடி போய் தம்பி கட்டி புடிச்சு கண்ணை மூடி படுத்துட்டு பயமாதாங்க இருக்கு. எனக்கு இந்த விசில் படம் தெரியுமா, நாகா கதைகள், அந்த படத்தை பார்த்துட்டு கொஞ்ச நாள் இப்படி தோணிட்டு இருந்துச்சு. ராத்திரி தூங்குறப்போ சைடு இந்த மூளையில எல்லாம் ஷேடோ இருக்கும்ல, லைட் இல்லைன்னா எந்த மூளைய பார்த்தாலும் நாகா கதைகள், நாகா வந்திருக்காங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு இருந்துச்சு. சோ இது இல்யூஷன் வாட் எவர். நான் இது இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து நான் ஐ ஹவ் ஆல்சோ பின் ஸ்கேர். அடுத்து இட் வாஸ் இன் 2024. ஓகே, கொஞ்சம் in my hostel it's like 2 AM. I went to the washroom which is 200 meters away from my room. ஒரு 4 ரூம் தள்ளி போற டிஸ்டன்ஸ். ஓகே, இல்ல 4 ரூம் இல்ல, இன்னும் கொஞ்சம் இருக்கும். 200 meters. I returned to my room. While returning I saw a female friend. அவளோட female friend who committed suicide in college second year. Standing near wash basin opposite to me for like 2 seconds. I tried to talk something but she vanished. I still don't know whether it was her ghost or just my illusion. Then I felt ill for the next 2 days with mild fever and body ache. ஓகேங்க, எனக்கு கொஞ்சம் அள்ளி இல்லாம ஆகிக்கிட்டே இருக்கு. வீடியோ முடிச்சுக்கலாம். நான் போய் தமிழ் மூவி காமெடிஸ் அப்படின்னு தேடி பார்த்து
பார்த்துட்டு தூங்கலான்னு இருக்கேன். தட் இஸ் இட். எனக்கு வந்து நான் கொஞ்சம் பீதியில படிச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் தான் ராத்திரி இருட்டுல எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். நீங்க வந்து காலையில பாக்குறீங்கன்னா you might not be scared. So yeah, okay, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சும்மா படிச்சுதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம், பெருசா பேசுறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல. பட் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இருக்கும்னு தோணுச்சு. இஃப் யூ வாண்ட் another வீடியோ லைக் திஸ், ராத்திரி எடுத்துடலாம். எல்லா வீடியோ ராத்திரி தான் எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ராத்திரி எடுக்கிறது நாட் an issue. அடுத்த வீடியோ உங்களுக்கு இருட்டுக்கு நடுவுலயே உட்காந்து பேசுற மாதிரி வேணும்னா கஷ்டம். பட் இஃப் யூ வாண்ட் இட் நம்ம ட்ரை பண்ணலாம். ஐ திங்க் தட் இஸ் இட். பை பாய்.